சொல்லுவாங்கல்ல அதில் காதலும் நான் நல்லா உன் மாமன் நான் நல்லா நான் பார்த்துப்பேன் நம்ம இருப்பேன் ஒரே இதுவாக பண்ணலாமா ஒரே நானா அவனை பார்த்துப்பேன் நானா அவனை இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் சூரிய சார் அக்கா குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான். ஓகே, ஸோ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெருசானு அந்த குழந்தையோட பேர் லட்டுன்னா கூப்பிடுவான். ஓகே, ஸோ அந்த குழந்தையும் சூரி சார்னா தாய் மாமன்ல மாமான்னு ரொம்ப பாசமாக இருக்கும். ஓகே, மாமான்னு ரொம்ப பாசமாக இருந்து சரி எப்போ பார்த்தாலும் மாமாவுக்கு ஒன்றா பட்டுக்கும், எப்போ பார்த்தாலும் மாமாவுக்கு ஒன்றா இது பண்ணுவோம். ஸோ அவள் அப்பாவை கண்டிக்கவே மாட்டேங்கிற. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய சாருக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ இந்த சூரிய சாருக்கு அப்புறமா கல்யாணம் ஆகும். ஓகே, ஐஸ்வர்யலக்ஷ்மியோட கல்யாணம் ஆகும். ஓகே, அவங்க 2 பேர் லவ் பண்ணி ஸோ இல்லை ராஜ்கிரண் சாரும் சூரிய சந்திரசேகர் மேடமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி இதுவாக வாழ்வாங்க. அவங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு இஷ்யூஸ் இல்லாமல் சூரிய சார் பையனாக இது பண்ணிட்டு அவள் அக்காவை பொண்ணாக இது பண்ணி அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நல்ல இதுவோட வாழ்வாங்க. ஓகே, ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூரிய சார் அக்காவுக்கு குழந்தை பிறக்குமா, குழந்தை பொண்ணு அந்த குழந்தை வந்து சூரிய சார் மேலே பாசமாக இருப்பார். மாமா பையன் அக்கா பையன் மாமா பையன் அக்கா பையன் சொல்லிட்டு அந்த குழந்தைய மாமா கூடயே உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆகியும் அவள் அக்கா பையன் வந்து சொல்லுவான், அவள் அக்கா பையன் மாமா விட்டு போக மாட்டேன், மாமானா எனக்கு வேணும், மாமா சொல்லிட்டு ஸோ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சூரிய சாரும் ஐஸ்வர்யலக்ஷ்மியும் ஒரு நல்ல ஃபேமிலி லைஃபே வாழ முடியல. ஓகே, ஸோ அப்புறமா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா சூரிய சாருக்கு அவர் அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபீலிங் தெரியுது. ஸோ அவர் அக்காவோட ஹஸ்பண்ட்னா பாபா டான்ஸ் மாஸ்டர். ஓகே, பாபா பாஸ்கர் சார். ஓகே, ஸோ அவருக்கு வந்து தெரிய வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி என் பையன் வந்து என்கிட்ட பாசமாகவே இல்லை, எதுக்கிட்டாலும் ஸ்கூலில் போனாலும் மாமானா கூண்டு போகிறான். ஸோ எனக்கு வந்து பையனோட உட்காரணும், பையனோட தூங்கணும், பையனோட அந்த அஃபெக்ஷனாக இருக்கணும்னு ஒரு இடம் கேப்பே இல்லை. அப்போ பார்த்தா அந்த மாமானா உன் பேரே சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சூரிய சாருக்கு தெரிய வருது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யலக்ஷ்மிக்கும்